இந்த 6 படிகளையும் யார் ஒருவர் சரியாக செய்கிறாரோ அவர் இந்த தேர்வில் நிறைய மதிப்பெண்களை செம்மையாக பெறலாம், மகிழ்ச்சியாக பெறலாம். தன்னை வருத்தி கொண்டு படிப்பது வேறு, மகிழ்ந்து கொண்டு படிப்பது வேறு. நான் வருத்தி கொண்டு படிப்பதற்கு ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டேன். மகிழ்ச்சியாக படிப்பதற்குத்தான் நான் உங்களுக்கு இவற்றை எல்லாம் சொல்லுகிறேன். முதலில் உங்களுடைய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நான் என்கிற ஜென் துறவி இருந்தார். அவரை மழைக்காலத்தில் ஒருவர் சந்திக்க வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டார், நீங்கள் வெளியே உங்கள் குடையையும் செருப்பையும் விட்டுவிட்டு வந்தீர்களே, குடையை செருப்பின் வலப்பக்கம் வைத்தீர்களா இடப்பக்கம் வைத்தீர்களா என்று.